நாம இன்னைக்கு பார்க்க போறது அதர்வா நிமிஷா நடிப்புல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன டிஎன்ஏங்கிற ஒரு எமோஷனல் கிரைம் த்ரில்லர் மூவி தாங்க பார்க்க போறோம். படத்தோட ஓப்பனிங்ல ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் கோடிங் மெடிக்கல் ரெப் மாதிரி வேலை பார்க்குற ஒரு ஏஜென்ட்டை காட்டுறாங்க. ஆளு எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு பிஸியா இருக்கிற ஒருத்தர் அன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு செம டயர்ட்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்து நல்ல மழை பெய்யுதுங்க. அதோட ஒழுங்கா தூக்கம் இல்லாததால அரை தூக்கத்திலேயே காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்க சரியா கவனிக்காம முன்னாடி போயிட்டு இருந்த வண்டியை அடிச்சு தூக்கிடுறாரு. ஐயோ கவனிக்காம இப்படி பண்ணிட்டோமேன்னு வெளில வந்து பார்க்க அங்க ஒரு ஜோடி அடிபட்டு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம கிடக்காங்க. அதனால பயந்து போய் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிடுறாரு. ஆம்புலன்ஸும் சீக்கிரமே அந்த ஸ்பாட்டுக்கு வருது. வந்திருக்க ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ண ஏஜென்ட் அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல பாத்துருப்பாரு போல. அதனால அவர்கிட்ட நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பெரிய ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அப்ப அங்க திடீர்னு பார்த்தா குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா பக்கத்திலேயே புல்லுல போய் ஒரு கை குழந்தை விழுந்து கிடக்கு. நல்ல வேலை குழந்தை பெட்ல சுத்தி இருந்ததால குழந்தைக்கு எதுவும் ஆகல. வேக வேகமா அடிப்பட்டவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்றாங்க. ஆனா பாவம் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. ஆக்சிடென்ட் ஆனவங்களை அட்மிட் பண்ணதால விசாரிக்கிறதுக்கு போலீஸ் வருது. போலீஸை பார்த்தோன்னே ஏஜென்ட் கொஞ்சம் பதற ஆரம்பிச்சிடுறாரு. டிரைவர் அவர்கிட்ட நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு போலீஸ் கிட்ட அவர் மட்டுமே பேசுறாரு. போலீஸ் டிரைவர் கிட்ட ஆக்சிடென்ட் பத்தி விசாரிச்சா டிரைவர் அவங்க ரெண்டு பேரும் அடிபட்டு ரோட்ல கிடந்தாங்க, அதான் தூக்கிட்டு வந்தேன். நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, கரண்ட் வேற இல்ல, அதனால ஒரே இருட்டு, அதனால வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஒரு லேடிக்கு பிரசவம் நடந்துகிட்டு இருக்கு. ஆபரேஷன் முடிஞ்சு நர்ஸ் வெளில வராங்க. அந்த லேடியோட புருஷன் என்ன குழந்தைன்னு கேட்க குழந்தை இறந்து போயிட்டு ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, மயக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரெண்டு பேருக்கும் 10 வருஷமா குழந்தை இல்லாம இப்பதாங்க குழந்தை பாக்கியம் கிடைச்சிருந்திருக்கு. இப்ப கடைசியில அதுவும் இப்படி ஆயிட்டு. அதனால அவரு அங்கேயே உட்காந்து கதறி அழ ஆரம்பிச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் அவர் பக்கத்திலே உட்கார்ந்து இருந்த ஏஜென்ட் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்பதாங்க அவருக்கு ஒரு ஐடியா வருது. அவங்க எடுத்துட்டு வந்த குழந்தைய இவர்கிட்ட கொடுக்கலான்னு முடிவு பண்றாங்க. இந்த விஷயமா அவர்கிட்ட பேசுறாங்க. 10 வருஷமா குழந்தை இல்லாததால அவரும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த குழந்தைய வாங்கிக்கிறாரு. அதனால ஏஜென்ட் எந்த பிரச்சனையும் இல்லாம போலீஸ் கிட்டையும் மாட்டாம தப்பிச்சிடுறாரு. எப்படியோ மாட்டாம தப்பிச்சாச்சுன்னு டிரைவர் அவர்கிட்ட சொல்ல அவரு தப்பு பண்ணவன் என்னைக்கும் தப்பிக்க முடியாது, ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவான், அந்த தண்டனை தள்ளி போயிருக்கு அவ்வளவுதான்னு சொல்றாரு. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப 20 வருஷம் கழிச்சு பிரசன்ட்ல காட்டுறாங்க. இப்பதாங்க ஹீரோட இன்ட்ரோ. பேரு ஆனந்த். லவ் ஃபெயிலியர்ல மொடா குடி குடிச்சிட்டு இருக்காரு. வீட்டை விட பார்ல தான் முக்காவாசி நேரம் இருக்கிறது, தூங்குறதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு போறது. இப்படி இவர் லவ் ஃபெயிலியரால எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு பொறுப்பு இல்லாம இருக்கிறதால அப்பாவுக்கும் பையனுக்கும் சுத்தமா ஆகாது. இதனால வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இவரு டெய்லி பாருக்கு போய் நல்லா குடிச்சிட்டு மட்டை ஆகி கிடப்பாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்போதும் வீட்டுக்கு வந்து அவரை டிராப் பண்ணிட்டு போவாங்க. இவரு தான் இப்படி அஞ்சலா மச்சான் ஆவான்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரோட லவ்வர் பிரேக்கப் பண்ணி வேற கல்யாணமே பண்ணிட்டு போயிட்டா. மொதல் பையன் ஆனந்த் இப்படி இருக்கிறதால தம்பிக்கு கல்யாணம் பண்ண முடியாம இருக்குங்க. அன்னைக்கு நைட் வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க அப்பதான் ஆனந்த் நல்லா குடிச்சிட்டு புகையை எழுத்துட்டு போதையில வீட்டுக்கு வராரு. நல்லா போதையில இருக்கிறதால தள்ளாடிக்கிட்டே வந்து சாப்பிட உட்கார்றாரு. ஒரு பக்கம் தம்பி நல்லா படிச்சு வேலைக்கு போய் பொறுப்பா இருக்காரு. இன்னொரு பக்கம் பெரியவன் மட்டும் இப்படி இருக்காருன்னு அப்பா டாபிக் ஆரம்பிக்க அதுல அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பயங்கரமா வாக்குவாதம் ஆயிடுது. அதுல ஆனந்த் சம காண்டாகி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்படிதாங்க ரொட்டீனா இவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இவர் இப்படி இருக்கிறதால ரெண்டாவது பையன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளைய பாக்குறதுக்காக அவங்க வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. பொண்ணு வீட்டுல பெரிய பையன் எங்க, அவரு என்ன பண்றாருன்னு கேட்க அந்த நேரம்னு பார்த்து வேற ஹீரோ குடிச்சிட்டு போதையில வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க அவரை பார்ல இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. வீட்டோட மொதல் பையனை இப்படி ஒரு நிலைமையில பார்த்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மூஞ்சே மாறி போயிடுதுங்க. அதுக்கு மேல இவர் வேற தம்பி கிட்ட கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காதரா, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பான்னு வீட்டுல ஒரே அலப்பறை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இவர் இப்படி பண்றதை பார்த்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு செம காண்டாயிடுது. அதனால நீங்க முதல்ல மொதல் பையனோட வாழ்க்கை என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுல ஆனந்தோட அப்பாவுக்கு ஒரே அசிங்கமா போயிடுதுங்க. அதுல கடுப்பான அப்பா நீ நல்லாவே இருக்க மாட்ட, உன் வாழ்க்கை நாசமா போயிடும்னு சாபம் விடுறாரு. ஆனந்த் இப்படி பண்ணதுல அவர் ஃப்ரெண்ட்ஸே கடுப்பாயிடுறாங்க. ஏன்டா அவ தான் உன்னை விட்டுட்டு போய் கல்யாணமே பண்ணி ஹாப்பியா இருக்கல்ல, நீ மட்டும் ஏன்டா உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அப்பதான் அவரோட லவ்வர் செத்து போயிட்டான்னு பெரிய உண்மையவே சொல்றாரு. அதுல ஃப்ரெண்ட்ஸுக்கே ஷாக் ஆயிடுதுங்க. லவ்வர் இவரை விட்டுட்டு வீட்டுல பார்த்த வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா புருஷங்காரன் அவளை போட்டு ரொம்ப கொடுமை பண்ணிருக்கான். அந்த கொடுமை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அதுல இருந்துதான் ஆனந்த் இன்னொன்னு வந்து போய் போதைக்கு அடிமையாக ஆரம்பிச்சிருக்காரு. ஆனந்த் இப்ப வீட்டுல பண்ண சம்பவத்தால இவனை இப்படியே விட்டா சரியா வராதுன்னு அவரை கொண்டு போய் மறுவாழ்வு மையத்துல சேர்த்துடுறாங்க. அங்க ஆனந்த் கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல போதை பழக்கத்துல இருந்து வெளில வரதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் எப்படியோ அதுல இருந்து படிப்படியா வெளில வர ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோட வாழ்க்கை இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதே நேரம் இப்பதாங்க படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களோட பேரு திவ்யா. இவங்க மன வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா உள்ளவங்க, அதனால சைல்டிஷா பிஹேவ் பண்ணுவாங்க. இப்ப அவங்கள பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இதுவரை நிறைய பேர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைனால எந்த மாப்பிளையும் ஒத்து வரல. இப்ப கூட அம்மா அவங்க கிட்ட
வந்திருக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்து சிரிக்க கூடாது, அவங்க கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு பக்குவமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி அமைதியா போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு காஃபி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரியுமான்னு தாங்க கேட்டாங்க. திவ்யா, நான் நல்லா சமைப்பேன், யூடியூப் சேனல் கூட வச்சிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மறக்காம அப்படின்னு அவ்வளவு நேரம் சைலண்டா இருந்தவங்க ரொம்ப கலகலன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. திவ்யா இப்படி பண்றதை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது புரிஞ்சிடுது. அதனால நைஸா அந்த வீட்டுல இருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்படி இப்ப வந்த மாப்பிள்ளையும் போனதால அம்மா கடுப்பாகி பொண்ணை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல திவ்யா ரொம்ப கண் கலங்கி போயிடுறாங்க. இவங்க இப்படியே இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு அவங்க ரெகுலரா வர டாக்டர் கிட்ட திவ்யாவை அழைச்சிட்டு வராங்க. அம்மா அவங்களோட நிலைமைய சொல்ல அதை கேட்ட டாக்டர் திவ்யாவை அங்கேயே வச்சுக்கிட்டு பேச வேணாம்னு அவங்கள வெளில போய் எத்தனை பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணிட்டு வர சொல்றாரு. அவங்களும் இந்த போய் கவுண்ட் பண்ணிட்டு வர டாக்டர்னு கிளம்பிடுறாங்க. இதுதாங்க திவ்யாவோட கேரக்டர். அவங்க போனதுக்கு அப்புறம் டாக்டர் அவங்க அம்மா கிட்ட அவங்களுக்கு இருக்கிற மென்டல் டிசார்டரை பத்தி சொல்லி அவங்க அப்படிதான், அவங்களால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாரு. இந்த டிசார்டர் உள்ளவங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும் ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க. அதனால ரொம்ப போட்டு ஓவர் திங்கிங் பண்ணிக்குவாங்க, அவங்களையே காயப்படுத்திக்குவாங்க. அப்படி உங்களுக்கு அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா இதே மாதிரி ஒருத்தனை தான் தேடி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சும்மா கேஷுவலா சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. அங்க ஒரு பாட்டி வருது. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வந்து முறுக்கு விக்கிற பாட்டி. வெளியில பாக்குறதுக்கு தாங்க முறுக்கு விக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இது குழந்தைங்களெல்லாம் கடத்தி விக்கிற பாட்டி. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பிசிறே இல்லாம தூக்கிட்டு போயிடுங்க. அப்படி தூக்கின குழந்தைய முறுக்க பையிலேயே வச்சு மேல முறுக்க வச்சு மறைச்சு கேஷுவலா எடுத்துட்டு போயிடும். இந்த பாட்டி 2-3 சீனு தாங்க வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இது உண்மையாவே புள்ள பிடிக்கிற பாட்டியும் நமக்கே லைட்டா பயம் வரும். இன்னொரு பக்கம் டாக்டர் சொன்ன நேரமோ என்னமோ தெரியல, ஆனந்த் முழுசா குணமாகி மறுவாழ்வு மையத்துல இருந்து வெளில வந்துடுறாரு. இந்த சமயத்துலதான் ஆனந்தோட ஃபேமிலிக்கும் திவ்யாவோட ஃபேமிலிக்கும் காமனா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மூலமா 2 வீட்டையும் லிங்க் பண்ணி விடுறாங்க. திவ்யாவை வீட்லயே வச்சுக்க முடியாது, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த பக்கம் ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் தம்பிக்கு ரூட் கிளியர் ஆகும். அதனால ஆனந்தோட அப்பா திவ்யாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு இவனுக்கு இவ்வளவுதான் அமையும், இது போதும்னு பொண்ணு பாக்குறதுக்காக குடும்பத்தோட வந்திருக்காங்க. ஆனந்துக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாது. வீட்டுல அழைச்சிட்டு வந்திருக்காங்களேன்னு வந்து உட்கார்ந்துருக்காரு. வழக்கம் போல பொண்ணு கிட்ட சிரிக்க கூடாது, பேசக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கையில காஃபியோட அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா பொண்ணுக்கு ஆனந்த பார்த்தோன்னு பிடிச்சு போயிடுது. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்க அவரு எதுவும் பேசாம அமைதியாவே உட்கார்ந்துருக்காரு. அதனால ஆனந்தோட அப்பா டக்குன்னு எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாரு. திவ்யாவுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போயிட்டதால அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சம்பந்தம்லாம் பேசி முடிச்சு நல்லபடியா கல்யாணத்துக்கு முதல் நாள் ரிசப்ஷன் வரையும் வந்துடுதுங்க. அப்போ கூட ஆனந்த் உம்முன்னு தான் நிக்கிறாரு. திவ்யா பயங்கரமா பல்ல காட்டிக்கிட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்துல அவங்க ரொம்ப குஷியா இருக்காங்க. ஆனா அங்க வந்திருந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சில பேர்லாம் மாப்பிள்ளைக்கு விஷயம் தெரியாது போல, பொண்ணு மென்டல்னு தெரியாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டாருன்னு அங்கங்க 4 பேர் 4 விதமா பேசிட்டு இருக்காங்க. அத ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் காதுல வாங்கிடுறாருங்க. உடனே ஆனந்தோட அப்பா கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லி கல்யாணத்தை நிறுத்த சொல்ல அவரு நீ சும்மா இரு, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாரு. அப்பதான் இதெல்லாம் ஆனந்தோட அப்பாவுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு அவருக்கு புரியுது. பொண்ணை பத்தி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பொண்ணு வீட்டோட நெருங்கிய சொந்தக்காரங்க காதுல வாங்கிட்டு சண்டைக்கு வந்துடுறாங்க. அதுல 2 வீட்டு சைடுக்கும் பயங்கர வாக்குவாதம் ஆகி ஒரே சலசலப்பாயிடுது. இது சரியா வராதுன்னு ஆனந்தோட ஃப்ரெண்ட் வெங்கட் இந்த விஷயத்த ஆனந்த் கிட்ட சொல்ல அவரு அது எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு நேரா திவ்யா கிட்ட வந்து நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு எல்லாருக்கும் அப்படியே ஷாக் ஆயிடுதுங்க. இந்த வாழ்க்கை அதுவா தானா வந்து அமையுது, நான் இதை ஏத்துக்கிறேன், 2 பேரும் சந்தோஷமா தான் இருப்போம், எங்களை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேணாம்னு சொல்லிடுறாரு. அதுல மொத்த குடும்பமும் ஹாப்பி ஆயிடுறாங்க. அடுத்து நல்லபடியா 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து முடியுதுங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால 2 பேரும் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. திவ்யாவும் கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் பழைய மாதிரி இல்லைங்க, ரொம்ப நார்மலா தான் இருக்காங்க. இப்படி உங்களோட லைஃப் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதுல இன்னொரு நல்ல விஷயமா திவ்யா பிரெக்னன்ட் ஆகுறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு மொத்த குடும்பமும் ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 9 மாசம் போயிடுது. இப்ப பிரசவத்துக்காக ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காங்க. எல்லாரும் வெள்ள ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல டெலிவரி நல்லபடியா முடிஞ்சிடுது. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதை பார்த்து திவ்யாவுக்கு பயங்கர சந்தோஷம். டாக்டர் குழந்தைய கிளீன்லாம் பண்ணிட்டு குடும்பத்துக்கிட்ட வந்து குடுக்குறாங்க. அதுல மொத்த குடும்பமும் செம ஹாப்பி. ஆனந்தோட அப்பா உடனே அவரோட குடும்ப ஜோசியருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி குழந்தை பிறந்த டேட்டையும் டைமையும் சொல்ல ஜோசியர் குழந்தையோட ராசி நட்சத்திரத்தை கணிச்சு பையன் அருமையான நேரத்துல பிறந்திருக்கான், அமோகமா இருப்பான்னு சொல்றாரு. அப்பதான் அப்பாவுக்கு இன்னும் ஹாப்பி ஆகுது. குழந்தைய இன்குபேட்டர்ல கொண்டு போய் வைக்கிறதுக்காக டாக்டர் குழந்தைய அங்க இருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. இன்குபேஷன்ல வச்சிருந்தவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக டாக்டரும் நர்ஸும் குழந்தைய அம்மா கிட்ட தூக்கிட்டு வராங்க. அம்மா கையில குழந்தைய கொடுக்க அவங்களும் தன்னோட குழந்தைய ஆசையா வாங்குறாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. என்னாச்சுன்னு கேட்டா பொசுக்குனது என்னோட குழந்தை இல்ல, நம்ம குழந்தை எங்கன்னு கேக்குறாங்க. இது யாரோட குழந்தைன்னு கேட்க அதை கேட்டு மொத்த குடும்பமும் ஆடி போயிடுறாங்க. திவ்யா ஏன் இப்படி பேசுறாங்கன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. திவ்யா அவங்க கையில இருக்கிறது அவங்களோட குழந்தையே இல்லைன்னு சொல்றாங்க. இது நம்மளோட குழந்தைதான்னு சொன்னா அப்ப நான் பொய் சொல்றேனான்னு கேக்குறாங்க. எல்லாரும் எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலோட பெரிய டாக்டர்லாம் வந்து பேசுறாங்க. இங்க இருக்கிற யார் வேணாலும் போய் சொல்லலாம், ஆனா ரிப்போர்ட் போய் சொல்லாது. எல்லா டேட்டாவும் டிஜிட்டலா இருக்குன்னு சொல்ல அவங்கள்ட்டையும் அப்ப நான் போய் சொல்றேனான்னு கேக்குறாங்க. அதுக்கு மேல பெரிய டாக்டரால எதுவும் பேச முடியாம நீ ரெஸ்ட் எடுமா அப்புறம் பேசுவோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட திவ்யாவோட அம்மாவும் ஆனந்தும் வந்து பேசுறாங்க. டாக்டர் கிட்ட திவ்யாவுக்கு இருந்த பிரச்சனையை சொல்ல அதை கேட்டு நீங்க இதை முதல்ல சொல்லவே இல்லையே, அந்த பிரச்சனையினால கூட இப்படி பிஹேவ் பண்ணலாம்னு சொல்லிடுறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு அம்மாவும் ஆனந்தும் சொல்றாங்க. இருந்தாலும் திவ்யா அவ்வளவு கான்பிடண்டா சொல்றதால ஆனந்துக்கும் ஏதோ மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. எல்லாரும் குழந்தைய பார்த்தாங்க, ஆனா உடனே அழைச்சிட்டு போயிட்டதால திரும்ப அழைச்சிட்டு வரும்போது நமக்கு தான் சரியா தெரியலையோன்னு ஆனந்துக்கு தோண ஆரம்பிச்சிடுது. அதனால உடனே ஸ்டேஷனுக்கு போய் குழந்தை மாறிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து கையோட இன்ஸ்பெக்டர் அழைச்சிட்டு வந்துடுறாரு. அவரும் பெரிய டாக்டர் கிட்ட முதல்ல பேசுறாரு. அவங்க இது ரொம்ப வருஷமா இருக்கிற ஹாஸ்பிட்டல், இங்க அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. பேஷண்ட் உள்ள வர்றது, அட்மிஷன் போடுறது, அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட், மத்த டீடைல்ஸ், குழந்தைக்கு போற டேக் வரையும் எல்லாமே டிஜிட்டலா வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. சரின்னு ஹாஸ்பிட்டலோட ஃபுட்டேஜ் செக் பண்றாங்க. அதுலயும் குழந்தைய குடும்பத்துக்கிட்ட காமிச்சிட்டு இன்குபேட்டர்ல போய் வச்சுட்டு திரும்ப எடுத்துட்டு வரது வரையும் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. சந்தேகப்படுற மாதிரி எதுவும் நடக்கலங்க. அதனால போலீஸாலையும் எதுவுமே பண்ண முடியல. இப்படி திவ்யா மட்டும்தான் அது அவங்களோட குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க. மத்தபடி ஹாஸ்பிட்டல் சைடுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால ஆனந்தாலையும் எதுவும் பண்ண முடியல. திவ்யாவா வா வீட்டுக்கு போலாம்னு கூப்பிட அவங்க என்னோட குழந்தை எங்க, அப்பதான் நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஆனந்த் எப்படியோ பேசி சமாளிச்சு அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இப்போதைக்கு அவங்க கிட்ட இருந்த குழந்தைய தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த குழந்தை அவங்களோட குழந்தை இல்லைன்னு எப்படி ப்ரூஃப் பண்றதுன்னு விசாரிக்க அதுக்கு குழந்தையோட அம்மா இல்லைன்னா அப்பாவோட சாம்பிள், அது கூட குழந்தையோட சாம்பிள் கேக்குறாங்க. ஆனந்தும் சரின்னு அவங்களோட சாம்பிளையும் குழந்தையோட சாம்பிளையும் எடுத்து கொடுக்குறாங்க. சாதாரணமா இந்த ரிப்போர்ட் வரதுக்கு 2 வாரமோ 2 மாசமோ கூட ஆகலாம். ஆனா இவரோட ஃப்ரெண்ட் வெங்கட் லாயருங்கிறதால அவரோட ஃப்ரெண்டு மூலமா 2 நாள்ல ரிப்போர்ட்டை வாங்குறாங்க. என்னதான் வந்திருக்குன்னு பார்த்தா ரிப்போர்ட்ல அது அவங்களோட குழந்தை இல்லைன்னு வந்துடுது. அதுல ஆனந்த் அப்படியே ஆடி போயிடுறாருங்க. திவ்யா சரியா தான் சொல்லிருக்காங்கன்னு அப்பதான் அவங்களுக்கு புரியுது. இப்ப அடுத்த கட்டமா என்ன பண்றதுன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்க அவரு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றதுதான் ஒரே ஆப்ஷன் சொல்லிடுறாரு. ஆனா கேஸ் நடத்தி அது வரை வெயிட் பண்ண முடியாதுன்னு போலீஸ் டீம் உதவி பண்ண சொல்ல இந்த கேஸ்ல அவருக்கு உதவியா இருக்க சொல்லி ஸ்டேஷனோட எஸ்ஐ அனுப்பி வைக்கிறாங்க. இவர் இன்னும் 2 வாரத்துல ரிட்டையர்ட் ஆக போறவரு. இன்ஸ்பெக்டர் சொன்னதால வேற வழி இல்லாம அவரும் கூட போறாருங்க. முதல்ல ஒரு ரிட்டையர்டு எஸ்ஐய பாக்குறதுக்காக வராங்க. அவர்கிட்ட விஷயத்த சொல்ல அவரு ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிற ஒருத்தரோட கான்டாக்ட கொடுக்குறாரு. அங்க வந்து இதுவரை காணா போன குழந்தைங்களோட லிஸ்ட கேட்க அவரு இந்த வருஷம் மட்டும் 240 குழந்தைங்க காணா போயிருக்குன்னு சொல்றாரு. ஏன் காணா போன குழந்தைங்களோட லிஸ்ட் எடுக்கிறாங்கன்னா வேற ஒரு குழந்தை தானே இங்க இருக்கு, அப்ப அதோட அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்கல்ல, அதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவரும் ரீசெண்டா காணா போன குழந்தைங்களோட லிஸ்ட் எடுத்து கொடுக்க 2 பேரும் அந்த லிஸ்ட வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த எஸ்ஐக்கும் ஒரு குழந்தை இருந்திருக்குங்க, ஆனா அந்த குழந்தை இறந்துடுச்சு. அதான் அது மாதிரி இவங்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ரிட்டையர்ட் ஆகிற டைமா இருந்தாலும் இவ்வளவு தூரம் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க வரதுக்கு முன்னாடியே எஸ்ஐ அவருக்கு தெரிஞ்ச வெளியாளுங்க கிட்ட இந்த குழந்தை மிஸ்ஸிங் விஷயத்தை பத்தி விசாரிச்சிருக்காரு. ஆனா எதுவும் லீடு கிடைக்கல. இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோக்காரர் கிட்ட ஏதாவது விஷயம் தெரிஞ்சா கால் பண்ணுன்னு சொல்லி வச்சுட்டு வந்திருக்காரு. 2 பேரும் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வெளில வரும்போது கரெக்டா அந்த ஆட்டோக்காரர் கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு ஏரியால பூஜை இருக்கிறதா பேசிக்கிறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. நரபலியா தாங்க இவரு பூஜைன்னு சொல்றாரு. ஆட்டோக்காரர் சொன்ன மாதிரியே நைட் அந்த லொகேஷனுக்கு வராங்க. ஆனா அந்த லொகேஷன்ல எங்க நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. சுத்தி முத்தி 2 பேரும் தேடுறாங்க, ஆனா எங்க நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால ஆனந்த் உடனே அங்க இருக்கிற ஒரு பெரிய பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு வந்து பாக்குறாரு. அந்த ஏரியால ஒரு இடத்துல இருந்து புகை வர்றது தெரியுது. டக்குன்னு கீழே இறங்கி அந்த புகை வந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்து எட்டி பாக்குறாரு. கரெக்டா ஆட்டோக்காரர் சொன்ன மாதிரியே அப்பதான் ஒரு குழந்தைய நரபலி கொடுக்கறதுக்காக வெட்ட போறாங்க. அதை பார்த்த ஆனந்த் சரியா உள்ள வந்து அவங்கள தடுத்துடுறாரு. அங்க இருக்கிற அடியாளுங்கெல்லாம் ஆனந்த தாக்க ஆரம்பிக்க அவரு அவங்க எல்லாரையும் போட்டு பொழந்து எடுத்து குழந்தைய அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திடுறாரு. பின்னாடியே அங்க வந்த எஸ்ஐயும் அங்க இருந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அப்பாடா குழந்தை கிடைச்சது. என்னப்பா இது உன் குழந்தை தானேன்னு கேட்க அவரு நல்லா உத்து பார்த்துட்டு தெரியலையா சார்னு சொல்றாரு. அதுல எஸ்ஐக்கே பயங்கர ஷாக் ஆயிடுதுங்க. இப்ப வேற வழி இல்லாம எஸ்ஐ திவ்யா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. எப்படிமா இது உன் குழந்தை இல்லைன்னு சொல்றேன்னு கேட்க ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்தவன காட்டினாங்க, பால் கொடுக்கறதுக்காக கொடுத்தாங்க, அடுத்து இன்குபேட்டர்ல வைக்கிறதுக்காக அழைச்சிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் திரும்ப பால் கொடுக்கறதுக்காக வார்டுல தான் குழந்தைய பார்த்தேன். பிறந்த குழந்தைய தேடுறது அடையாளம் இல்லாத ஒரு பொருளை தேடுற மாதிரிமா, ஏதாவது அடையாளம் இருக்கான்னு கேட்க திவ்யா அதெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்ல சார், ஆனா இது என்னோட குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் இவங்களோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது. ஜட்ஜி கிட்ட மொத்த டீடைல்ஸையும் சொல்ல அவர் அதை கேட்டுட்டு குழந்தைய 10 நாள்ல கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. அதோட ஹாஸ்பிட்டல் சைட்லயும் விசாரணைக்கு எல்லா விதத்திலையும் ஒத்துழைக்கணும்னு ஆர்டர் போடுறாரு. இப்ப ஆனந்த் திரும்ப குழந்தைங்க மிஸ்ஸிங் லிஸ்ட்ல மிச்சம் இருக்கிற மத்த ஆளுங்களுக்கு கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுல இருந்து எந்த லீடும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த விசாரணைக்கு இடையில அங்கங்க குப்பை தொட்டி, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் சில குழந்தைங்க எல்லாம் கிடைக்குது. ஆனா அது எதுலயும் அவங்களோட குழந்தை இல்ல. அதனால திரும்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அதுல எதுவுமே சந்தேகம் வர மாதிரி இல்ல, எல்லாமே பக்காவா கிளியரா இருக்கு. சரின்னு ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டலை சுத்தி இருக்கிற கடைங்க, ஹோட்டல்னு எல்லா இடத்துலயும் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்குறாங்க. அது எல்லாத்தையும் ஹெட் குவார்டர்ஸ்ல கொடுத்து மொத்தமா அனலைஸ் பண்ண சொல்றாங்க. அவங்க அதை செக் பண்ற வரையும் வெயிட் பண்ண வேணாம்னு எஸ்ஐ ஆனந்த் அழைச்சுக்கிட்டு சென்ட்ரல் ஜெயிலுக்கு வராரு. இது மாதிரி ஏதாவது புதுசா சம்பவம்
வந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் ஜெயில தான் பிளான் போடுவாங்கன்னு சொல்றாரு. அங்க வந்தவர் செல்வங்கிற ஒரு கைதியை கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரணை பண்றாரு. அவங்க கிட்ட குழந்தை காண போன விஷயத்த சொல்லி இத பத்தி எதுவும் தெரியுமான்னு கேட்க அவரு எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, உள்ள ஏதோ மட்டை பண்ற மேட்டரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இங்க எந்த லீடும் கிடைக்கல. அதனால எஸ்ஐ எடுத்ததா ஒரு கசாப்பு கடைக்காரனை பாக்குறதுக்காக வராரு. இவங்க யார்கிட்டயுமே இவர் அக்யூஸ் கிட்ட விசாரிக்கிற மாதிரி விசாரணை எல்லாம் பண்ணலங்க. என்னதான் அக்யூஸ்டா இருந்தாலும் அவங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் இருக்கும் போல. அதோட குழந்தைய வேற கண்டுபிடிக்கணும்ல, அதனால ரொம்ப கேஷுவலா தான் பேசுறாப்ல. இப்ப எதுக்காக குறிப்பா அந்த கசாப்பு கடைக்காரனை பார்க்க வந்திருக்காருன்னா, இந்த ஆளு சின்ன சின்ன பசங்களை வச்சு சிக்னல்ல பிச்சை எடுக்க விட்டுட்டு இருக்கான். அதான் குழந்தை விஷயங்கிறதால இவனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு இவன் கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. ஆனா இவனுக்கும் அந்த குழந்தை எக்ஸ்சேஞ்சை பத்தி எதுவும் தெரியலங்க. அப்பதான் கரெக்டா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி முடிச்சிட்டதா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து கால் வருது. மொத்த ஃபுட்டேஜும் செக் பண்ணி பார்த்ததுல எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. அதுல இருந்து எந்த லீடும் கிடைக்கல. இப்ப ஒரு க்ளூவும் இல்லாம இருக்காங்க. இப்படி பிசிறே இல்லாம செஞ்சிருக்கிறத பார்த்தா உள்ளே இருக்கிற யாரோ தான் வேலையை பார்த்திருக்கணும்னு சொல்றாரு. அதனால திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே வந்தவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மொத்த பேரையும் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. ஹாஸ்பிட்டலோட பெரிய டாக்டர், ஆபரேஷன் பண்ண டாக்டர், நர்ஸ், வாட்ச்மேன் ஒருத்தரை விடாம விசாரணை பண்றாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இன்குபேஷன் வார்டுல இருந்து குழந்தைய அம்மா கிட்ட கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பார்த்து அதே டைம் இப்பயும் ஆகுதான்னு பாக்கிறதுக்காக மொபைல்ல டைமர் வச்சு இன்குபேட்டர் ரூமுக்கும் வார்டுக்கும் போயிட்டு வராரு. அதுல அவருக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுதுங்க. இது எல்லாத்தையும் மீறி குழந்தைய மாத்திருந்தா உள்ளே இருக்கிற டீம் தான் வேலையை பார்த்திருக்குங்கிறது எஸ்ஐக்கு புரியுது. கடைசியா இன்குபேஷன் வார்டுல இருந்த நர்ஸ் எங்க இருக்காங்கன்னு விசாரிக்கிறதுக்காக கேட்க அவங்களுக்கு துபாயில வேலை கிடைச்சி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டதா சொல்லிடுறாங்க. இதனால அந்த நர்ஸ் மேல சந்தேகம் வருது. அதனால விசாரிக்கிறதுக்காக அந்த நர்ஸோட வீட்டுக்கே வந்துடுறாரு. ஏன் திடீர்னு வேலையை விட்டுட்டீங்கன்னு கேட்க அவங்க எனக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்கு, 3 மாசத்துக்கு முன்னாடியே பேப்பர் போட்டேன் சார், ஹாஸ்பிட்டல்லையும் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அவரும் சரின்னு வேற எதுவும் பேசிக்காம கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வரையும் வந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இவர் இங்க நர்ஸ் கிட்ட விசாரிச்சிட்டு இருக்க அதே நேரம் ஆனந்த் அவர் வச்சிருக்க லிஸ்ட்ல உள்ளவங்க எல்லாம் விசாரிக்கிறதுக்காக அவரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. இவர் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க அன்னைக்கு பாட்டியும் வந்திருக்கு. அவரு குழந்தை விஷயமா எந்த லீடும் கிடைக்காம ரொம்ப நொந்து போய் ஒரு இடத்துல வந்து உட்கார அவர் பக்கத்துலயே தான் வந்து பாட்டியும் ரொம்ப டயர்டா வந்து உட்காருது. இப்ப கூட குழந்தைய தூக்கறதுக்கு தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு. தோ அது வச்சிருக்க முறுக்கு பையில தான் அடியில குழந்தை இருக்கு. கடைசியில தண்ணி பாட்டில திறக்க முடியாம அவர்கிட்ட கொடுத்து திறக்க சொல்லி தான் வாங்கி குடிக்குது. அடிக்கிற வெயில்ல கிருகிருன்னு ஆயிருக்கும் போல. தண்ணியை குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்ப பாட்டி ஒரு பைய கையில எடுத்துக்குது. ஆனந்த் தான் அதை தூக்கி கொடுக்குறாப்ல. பாட்டி 2 பையன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கப்பதான் ஆனந்துக்கு ஏதோ தோணுது. அந்த முறுக்கு பை ஏதோ வெயிட்டா அவருக்கு ஃபீல் ஆயிருந்திருக்கு. ஏதோ தப்பா இருக்குன்னு பாட்டியை பாத்துக்கிட்டு இருக்க கரெக்டா பையில இருந்த குழந்தை கண்ணு முழிச்சு கைய தூக்குது. அது கட்ட பை கேப் வழியா தெரிய அத ஆனந்த் பாத்துடுறாரு. உடனே பாட்டிய வேக வேகமா துரத்திக்கிட்டு போக பாட்டி அதுக்கு வந்து ஆட்டோல ஏறி அங்க இருந்து போயிடுது. ஆனந்த் அங்க பாட்டிய மிஸ் பண்ணிடுறாரு. அதனால பாட்டி அங்க இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக பாட்டி ஒரு இடத்துல வந்து இறங்கி ஒரு ஏரியாக்குள்ள போகுது. பைய தூக்கிக்கிட்டு சந்து பொந்து வழியா நடந்து போயிட்டு இருக்க ஆனந்தும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாரு. கடைசியா ஒரு வழியா அதோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுதுங்க. உடனே இந்த விஷயத்த எஸ்ஐ கிட்ட கால் பண்ணி சொல்ல அவரு நீ எதுவும் பண்ணாத, எனக்கு லைவ் லொகேஷன் சென்ட் பண்ணிட்டு அவங்கள ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு இருந்து சொல்றாரு. ஆனந்த் மறைஞ்சிருந்து அந்த வீட்டையே வாட்ச் பண்ணிட்டு இருக்க முதல்ல அந்த வீட்டுக்கு ஒரு லேடி வராங்க. அவங்க பாட்டி தூக்கிட்டு வந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததான் அந்த வீட்டுக்கு ஒருத்தன் வரான். போறப்ப பாட்டியோட முறுக்கு பையோட அங்க இருந்து போறான். அதனால இவனை அடுத்து ஃபாலோ பண்ணுவோன்னு ஃபாலோ பண்ணிட்டு போக அவன் புதுசா கட்டிட்டு இருக்க ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். அங்க பார்த்தா இவனுக்காக ஆல்ரெடி 4-5 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு ரூம்ல ஓரமா குழந்தை இருக்கிற பைய வச்சுட்டு அவன் கூட்டாளிங்களோட சேர்ந்து சீட் ஆட ஆரம்பிச்சிடுறான். பாட்டி கிட்ட இருந்து வாங்கி அந்த குழந்தைய யார்கிட்டயோ கொடுக்கறதுக்காக தாங்க இங்க வந்திருக்கான். எப்படியோ கிட்டத்தட்ட அவனுங்க சீட்டாடிட்டு இருக்கிற ஃப்ளோருக்கு மேல வந்துடுறாரு. அதே நேரம் எஸ்ஐயும் 2-3 பேரை அழைச்சிக்கிட்டு அவர் டீமோட அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இருந்தாலும் ஆனந்த் அவங்கள மேல வர வேணாம்னு கீழேயே வெயிட் பண்ண சொல்றாரு. குழந்தைய முதல்ல தூக்கிட்டு அதுக்கப்புறம் கூப்பிடலாம்னு பிளான் போட்டவரு மெதுவா குழந்தை இருக்கிற இடத்துக்கு வராரு. என்னதான் மெதுவா வந்தாலும் அவர் வரும்போது சத்தம் கேட்டுருது. அதை கேட்டு அங்க வந்து அல்ல கைங்கெல்லாம் ஆனந்த சுத்து போட்டுடுறாங்க. ஆனந்த் குழந்தை இருக்கிற பைய கையில எடுக்க அல்ல கைங்கெல்லாம் அவரை ரவுண்டு கட்டி தக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் இவரு ஒரு கையில குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் சமாளிக்கிறாரு. இப்படி ஆனந்தும் அந்த கேங்கும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. எப்படியோ கடைசியா போலீஸ் மேல வந்து சேர்ந்துடுறாங்க. போலீஸ்காரங்க அவங்க எல்லாரையும் ரவுண்ட் அப் பண்ணி வளைச்சு பிடிச்சிடுறாங்க. கரெக்டா அப்ப குழந்தைய தூக்கிட்டு வந்தவனோட போன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா அவனுக்கு மேல இருக்கிறவன் கால் பண்றான். எதுவும் நடக்காத மாதிரி கால் அட்டன் பண்ணி பேச சொல்ல அவனும் பேசுறான். கால் பண்ணவன் அங்கதான் வந்துகிட்டு இருக்கிறதா சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கார் என்ட்ரி கொடுக்குது. கால் வந்தோடனே ஆல்ரெடி எல்லாரும் கீழே தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார் வந்து நிக்கிதே தவிர கார்ல இருந்து ஒருத்தரும் இறங்கலங்க. அதனால குழந்தை இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி ஒரு பெட்டை மட்டும் அல்லகை கிட்ட கொடுத்தனப்ப அவனும் குழந்தைய எடுத்துட்டு போற மாதிரி பெட் எடுத்துக்கிட்டு காரை நோக்கி போறான். ஆனா டக்குன்னு அண்ணன் வெளில வராதிங்க, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுங்கன்னு கத்த கார்ல உள்ளவனும் யூ டர்ன் போட்டு அங்க இருந்து தப்பிக்க பாக்குறான். ஆனா ஆனந்த் வேகமா ஓடி வந்து கேட்டை லாக் பண்ணிடுறாரு. இப்ப கார்ல இருந்தவன் பாட்டி கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு வந்தவன் பாட்டி வரையும் எல்லாரையும் தூக்கிட்டாங்க. ஆனா ஸ்டேஷனுக்கு கொண்டு போகாம ஒரு லாட்ஜுக்கு கொண்டு வந்து எல்லாரையும் தனித்தனி ரூம்ல அடைச்சிடுறாங்க. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி எஸ்ஐ இதுக்கு முன்னாடி விசாரிச்ச நர்ஸ அங்கதான் லாக் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப மாட்டினவன் நர்ஸ் ஏஜென்சி வச்சிருக்காங்க. அவன் கிட்ட இப்ப இந்த குழந்தைய எதுக்குடா வாங்க வந்த, கொண்டு போய் என்ன பண்ண போறேன்னு கேட்க அவன் எனக்கு ரொம்ப
ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல சார், அதான் ஒரு ஏஜென்ட் மூலமா இப்படி ட்ரை பண்ணேன்னு சொல்றான். ஆனா இவனுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. உனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு தெரியும்டா, உன்னால இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு நம்ம ஆளுங்க சொல்றாங்க. ஆனந்தோட குழந்தை எங்க, எதுக்காக மாத்தி வச்சீங்கன்னு கேட்டா அவன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலன்னு சொல்றான். இதே லாட்ஜில் தாங்க ஒரு ரூம்ல நர்ஸை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரூமுக்கு ஒருத்தர் அழைச்சிட்டு வராங்க. அவங்கள பார்த்தோன்னே அந்த நர்ஸ் ஐயோன்னு கதற ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க தாங்க மொதல் ட்விஸ்டே. இந்த நர்ஸ் ஒரே பொண்ணு இல்லைங்க, அவங்க ட்வின்ஸ். இந்த விஷயம் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒரு ஆளுக்கு கூட தெரியாது. குழந்தைய மாத்தி வச்சா துபாய்க்கு வேலைக்கு அனுப்புறதா சொல்லி ஆசை காட்டி அவங்கள விட்டு குழந்தைய தூக்கியிருக்காங்க. இதுக்காக முன்னாடி இருந்தே பல நாள் பிளான் போட்டு இருந்திருக்காங்க. ட்வின்ஸ்ல ஒரு பொண்ணு குழந்தைங்க துணிலாம் வைக்கிற பிளாஸ்டிக் பெட்டியில உள்ள வச்சு முன்னாடியே உள்ள எடுத்துட்டு போயிட்டா. ட்வின்ஸ்ல இன்னொரு நர்ஸ் டாக்டர் கூட குழந்தைய எடுக்க வரப்ப அந்த பொண்ணு இவ கிட்ட குழந்தைய கைமாத்தி விட்டுறா. உள்ள இருந்த ஒரு பொண்ணு அந்த வார்டுல வேலை பார்க்குற செக்யூரிட்டி மூலமா எப்படியா அங்க இருந்து தப்பிச்சு வெளில வந்து பாட்டி கிட்ட ஆனந்தோட குழந்தைய ஒப்படைச்சிடுறா. இப்படி இந்த நர்ஸ் ட்வின்ஸ்னே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒருத்தருக்கு கூட தெரியாதுங்க. அதை நர்ஸ் ஏஜென்ட் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டான். இந்த எஸ்ஐ நர்ஸோட வீட்டுக்கு அவங்கள விசாரிக்க போனார்ல, அப்பதான் இவங்களை வாட்ச் பண்ணி இவங்க ட்வின்ஸுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப திரும்ப நர்ஸ் ஏஜென்ட் அடிச்சு விசாரிக்கிறாங்க. அவன் மறுபடியும் சொன்னதே தான் சொல்றானே தவிர மத்தபடி உண்மையை சொல்ல மாட்டான். இது சரிப்பட்டு வராதுன்னு அவனோட 2 பொண்ணுங்களும் எங்க இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உன்னால அவங்க வாழ்க்கையே நாசமா போயிடும்னு பிளாக்மெயில் பண்றாங்க. அப்பதான் அவனோட குடும்பத்துக்கு பயந்து கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ராஜேந்திரன்கிற ஒருத்தன் கிட்ட இருந்துதான் ஆர்டர் வருமா. அவன் கிட்ட ஏதாவது பேசணும்னா கூட அவன்கிட்ட போன் கிடையாது, நேர்ல தான் போய் பேசணுமா. அதனால அவனே யார் மூலியமாவது கூப்பிட்டு விட்டாதான் உண்டு. இந்த ராஜேந்திரன் செக்யூரிட்டி ஏஜென்ட் வச்சிருக்கான். ஆனந்தோட குழந்தை பிறந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அவனோட செக்யூரிட்டி தாங்க எல்லாரும். ஏஜென்ட் எனக்கு அவனை மட்டும் தான் தெரியும், வேற யாரையும் தெரியாதுன்னு சொல்லிடுறான். இப்படி இந்த செயினுக்கு ஒருத்தவங்களுக்கு மேல உள்ளவங்களை மட்டும் தாங்க தெரியுது. மத்தபடி இதை யாரு நடத்துறா, எதுக்காக பண்றாங்க எதுவுமே அவங்களுக்கே தெரியாது. கடைசியா இப்ப பாட்டி கிட்ட வராங்க. அது கிட்ட இப்படி பிறந்த குழந்தைய கடத்தி விக்கிறியே வெக்கமா இல்லையான்னு கேட்க பாட்டி இது என்னோட தொழில்னு ரொம்ப தைரியமா பேசுது. சொல்ல போனா நான் எல்லாருக்கும் உதவி தான் பண்றேன். நிறைய பொண்ணுங்க குழந்தைய பத்து பஸ் ஸ்டாண்டு ஸ்டேஷனு குப்பை தொட்டின்னு போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைங்களெல்லாம் குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். அது மாதிரி தான் இதுவும். எப்போதும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் கை வைப்பேன். இந்த தடவை டபுள் பேமெண்ட்னு சொன்னாங்களேன்னு பிரைவேட்ல கை வச்சுட்டேன் அப்படின்னு பாட்டி ரொம்ப தெனாவட்டா சொல்லுது. கிழவிக்கு என்ன திமிரு, எங்க இருந்து எடுத்த குழந்தைய எங்க வச்சேன்னு கேட்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி 7வது வார்டு 3வது கட்டில்னு பக்கா டீட்டெயிலோட சொல்லுது. ஒரு வழியா இப்ப அந்த குழந்தை எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு அதை வச்சு அங்க அட்மிட் ஆனவங்க டீட்டெயில் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு கால் பண்றாங்க. அது அவங்களோட குழந்தை தான் கன்ஃபார்ம் ஆயிடுது. யாரோடதுன்னு தெரிஞ்சிட்டதால இப்ப அந்த குழந்தைய அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைச்சாகணும். இந்த விஷயத்த திவ்யா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம பயத்தோடய ஆனந்த் வீட்டுக்கு வர்றாரு. இருந்தாலும் வேற வழி இல்லாம மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த விஷயத்த திவ்யா கிட்ட சொல்றாரு. அவங்களுக்கும் குழந்தைய கொடுத்தாகணுங்கிறது புரியுது, இருந்தாலும் கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. அப்படியே அங்கேயே உட்காந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனந்த் அவங்கள கஷ்டப்பட்டு அவங்களுக்கு புரிய வச்சு சமாதானப்படுத்துறாரு. அன்னைக்கு வேற வழியே இல்லாம குழந்தைய தூக்கிக்கிட்டு அதோட வீட்டுக்கு வராங்க. குழந்தைய காணும்னு சோகத்துல இருந்த பெத்தவங்களுக்கு குழந்தைய பார்த்தோன்னா ஒரே ஆனந்த கண்ணீர் ஆயிடுது. அதுக்கு மேல அங்க இருந்தா குழந்தை நினைப்பா இருக்கும்னு அவங்க கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குழந்தை சாப்பிட்டுச்சா தூங்குனுச்சா என்ன பண்ணுதுன்னு திவ்யா ஒரே குழந்தையோட நினைப்பாவே இருக்காங்க. அதே நேரம் ராஜேந்திரன் எங்க இருக்கான்னு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதை வச்சு நைட்டு ஆனந்த் அவனோட இடத்துக்கு வராரு. அவன் அன்னைக்கு ரெகுலரா வர பார்ல உட்காந்துருக்கான். அங்க பார்த்தா ஏதோ ஒரு கேங் அவனை கொல்றதுக்காக சுத்து போட்டு நிக்கிறாங்க. அவனுங்க ராஜேந்திரனை வெட்டி கொல்ல போக சரியா ஆனந்த் உள்ள போந்து அவங்கள தடுத்துடுறாரு. இப்ப அவன் செத்துட்டா குழந்தை எங்க இருக்குன்னு தெரியாம போயிடும்ல, அதனால அவரும் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவனுங்க ஆனந்த லாக் பண்ணி ரவுண்டு கட்டி பிடிச்சி அவர் வாயில சரக்கூத்தி கொடுத்து அவரை மட்டையாக்கிடுறாங்க. போதை தெளிஞ்சு ஏஞ்சி பார்த்தா அங்க ராஜேந்திரன் செத்து கிடக்கான். இப்ப அவருக்குன்னு இருந்த ஒரே ரீடும் போயிடுச்சுங்க. அடுத்த நாள் இப்ப ராஜேந்திரனோட வீட்டை காட்டுறாங்க. அவனோட சாவுக்கு பல பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவனுக்கு 2 பொண்டாட்டிங்க, 2 பொண்டாட்டிக்கும் 2 பசங்க இருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமா ஆகாது. இவனோட சாவு மூலமா ஏதாவது லீடு கிடைக்கலான்னு எஸ்ஐயும் ஆனந்தும் அந்த சாவு வீட்டுல தான் இருக்காங்க. வரவங்களெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க கடைசியா ஒரு கார் என்ட்ரி கொடுக்குது. அதுல ஒருத்தன் டிப்டாப்பா வந்து இறங்குறான். வந்தவன் அவனுக்கு மாலையை போட்டு அஞ்சலி செலுத்திட்டு உடனே அங்க இருந்து கிளம்பிடுறான். பார்க்க பெரிய இடத்த ஆள் மாதிரி இருக்கான். இவனோட சாவுக்கு வந்துட்டு போயிருக்கான்னு 2 பேருக்கும் வந்தவன் மேல சந்தேகம் வருது. ஆனா இப்போதைக்கு அந்த இடத்துல வேற எந்த லீடும் கிடைக்கலங்க. இன்னொரு பக்கம் குழந்தையோட அம்மா திவ்யாவுக்கு கால் பண்றாங்க. அவங்க குழந்தைய காணோன்னு ஒரு கோயிலுக்கு போய் வேண்டியிருக்காங்க. அடுத்த நாளே உங்க மூலமா குழந்தை எனக்கு கிடைச்சது, பயங்கர பவர்ஃபுல்லான சாமிங்க, நாங்க இப்ப அந்த கோயிலுக்கு தான் போறோம், நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. திவ்யாவும் அவங்க சொல்றதால நாளைக்கு வரேன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட் திரும்ப கசாப்பு கடைக்காரன்ட்ட இந்த ராஜேந்திரனை பத்தி விசாரிக்கிறதுக்காக வராங்க. அங்கதாங்க இன்னொரு ட்விஸ்ட். ராஜேந்திரனை கொல்ல வரப்போ ஒருத்தன் ஆனந்துக்கு சரக்கு ஊத்துனான்ல, அந்த பையன் அந்த கசாப்பு கடைக்காரனோட ஆளுதாங்க. வந்தவங்க எல்லாரும் மூஞ்ச மூடிக்கிட்டு தான் வந்தாங்க. ஆனா அவன் போட்டிருந்த டாட்டூ வச்சு ஆனந்த் இப்ப கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே ராஜேந்திரனை ஏண்டா கொன்னீங்கன்னு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பின்னாடியே மத்த அடியாளுங்களும் வேகமா தாக்க வர ஆனந்த் அவங்க எல்லாரையும் போட்டு பொழந்து எடுத்து கடைசியா கசாப்பு கடைக்காரன் கழுத்துல கத்திய வச்சிடுறாரு. எதுக்குடா ராஜேந்திரனை கொன்னீங்க, யார் அவனை கொல்ல சொன்னதுன்னு கேட்க அப்பதான் கசாப்பு கடைக்காரன் உண்மையை சொல்றான். ராஜேந்திரனோட டெத்துக்கு டிப்டாப்பா ஒருத்தன் வந்தான்ல, அவன் தாங்க ராஜேந்திரனை கொல்ல சொல்லியிருக்கான். ஆனா எதுக்காகன்னு இவங்களுக்கே தெரியாது. டெத்துக்கு வந்த இந்த ஆளு வேற யாரும் இல்லைங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல மெடிக்கல் கோடிங்
பண்றவன் ஒருத்தன் வந்தான்ல, அதாவது மெடிக்கல் ஏஜென்ட் ஒருத்தனை காட்டினாங்கல்ல, அவன் தான் மெயின் வில்லனே. கூட இருந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வேற யாரும் இல்லைங்க, இப்ப செத்து போன ராஜேந்திரன் தான். ஸ்டார்டிங்ல இவன் குழந்தை இல்லாத ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆனவங்களோட குழந்தைய கொடுத்தான்ல, அந்த ஆளுக்கு பல வருஷம் கழிச்சு இவன் மூலமா குழந்தை கிடைச்சதால இவனுக்கு லம்பா அமௌண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அது அவனும் ஆம்புலன்ஸ் டிரைவர் ராஜேந்திரனும் பாதி பாதி எடுத்துக்கிறாங்க. தெரியாம நடந்த ஒரு தப்புனால இப்போ ஒரு பெரிய பெனிஃபிட்டே அவனுக்கு கிடைச்சிருக்கு. இது எதிர்பார்க்காம யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் தான். சோ அதோட முடிஞ்சிருது. ஆனா இப்ப குழந்தை வாங்கிட்டு போனவர் மூலமா அவருக்கு தெரிஞ்ச குழந்தை இல்லாத ஆட்கள்லாம் இவனை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா எனக்கு குழந்தை வேணும் எனக்கு குழந்தை வேணும்னு வந்து நிக்கிறாங்க. காசு பார்க்க ஆரம்பிச்சுட்டா கை சும்மா இருக்குமா, அதனால சொந்தமா ஒரு மெடிக்கல் சாஃப்ட்வேர் கம்பெனியே ஆரம்பிக்கிறான். அந்த சாஃப்ட்வேர் தான் இப்ப முக்காவாசி ஹாஸ்பிட்டல்ல இருக்குங்க. பேஷண்ட் உள்ள வந்து அட்மிஷன் போடுறது, எக்ஸ்ரே, ஸ்கேனு எல்லாமே அந்த சாஃப்ட்வேர்ல ரெக்கார்ட் ஆகும். அதை வச்சு குழந்தை கேட்கறவங்களுக்கு எல்லாம் பக்காவா பிளான் போட்டு குழந்தை எடுத்து கொடுத்து நல்லா காசு பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த குழந்தைங்க காசு குடுக்கல் வாங்கல் எல்லாம் கோவில்ல வச்சுதாங்க நடக்கும். இப்படிதான் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கப்ப ரீசெண்டா அவன்கிட்ட ஒரு அமெரிக்கால இருந்து வந்த நம்ம ஊர் கப்பல் வராங்க. இவங்க எல்லாரும் மாதிரியும் குழந்தை இல்லைன்னு குழந்தை கேட்கல. இவங்க புதுவிதமா குறிப்பிட்ட லக்னத்துல பிறக்கிற குழந்தை வேணும்னு கேக்குறாங்க. என்னதான் அமெரிக்கால இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்பிக்கை. பேமெண்ட் ஹெவியா தரதா சொல்றாங்க. அதனால இவன் ஒரு ஜோசியர் கிட்ட போய் அந்த லக்னத்தை பத்தி கேட்க அவரு குறிப்பிட்ட ஒரு ராசி நட்சத்திரத்தை சொல்லி அது ஒரு குறிப்பிட்ட தேதிகள்ல பிறக்கலாம்னு தேதியெல்லாம் கொடுக்குறாரு. அதை வச்சு அந்த கிரைட்டீரியால ஏதாவது குழந்தை கிடைக்குமான்னு அவரோட சாஃப்ட்வேர்ல செக் பண்றப்ப ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல திவ்யாவுக்கு அந்த டேட் கொடுத்திருக்கிறது தெரியுது. அதனால அந்த குழந்தைய தூக்குறதுக்கு பக்காவா டீம் வச்சு பிளான் போடுறாங்க. ஜோசியர் சொன்ன மாதிரி பக்காவான டேட் அண்ட் டைம்ல ஆனந்துக்கு குழந்தை பிறக்குதுங்க. அவ்வளவுதான். பிளான் படி வேற ஒரு குழந்தைய வச்சுட்டு இவங்களோட குழந்தைய தூக்கி அமெரிக்கா ஜோடி கிட்ட கொடுத்துடுறான். அவங்க எக்ஸாக்டா கேட்ட குழந்தை மாதிரி கிடைச்சதால ரெண்டு பேரும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா குழந்தைய காணோம்னு ஆனந்த் களத்துல இறங்கி இவ்வளவு தூரம் வருவான்னு அவன் எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட நர்ஸ் ஏஜென்ட் வரையும் தூக்கி ராஜேந்திரனோட பேரை கண்டுபிடிச்சிட்டான். இப்ப ராஜேந்திரன் மாட்டினா இவனும் மாட்டிப்பான்ல, அதான் கசாப்பு கடைக்காரனை வச்சு ராஜேந்திரனை போட்டு தள்ளிட்டான். அப்படியே அந்த கதையில இருந்து கட் பண்ணி இப்ப பிரசன்ட காட்டுறாங்க. கிட்டத்தட்ட இப்ப 3 வாரம் ஆயிடுச்சுங்க. அமெரிக்கா ஜோடி திரும்ப அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. அதனால கோயிலுக்கு வந்துட்டு போலாம்னு இருக்காங்களாம். ஏஜென்ட்டையும் மீட் பண்ணிட்டு போலாம்னு அவனையும் அந்த கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. திவ்யா வந்திருக்க அதே கோயிலுக்கு தாங்க இவங்களும் வந்திருக்காங்க. இங்க வேண்டுனா கண்டிப்பா அது நிறைவேறும்னு குழந்தையோட அம்மா சொல்றாங்க. அது மாதிரியே திவ்யாவும் குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு கோவிலை சுத்தி வந்துகிட்டு இருக்க கரெக்டா அப்பதான் அந்த ஜோடி கையில குழந்தையோட அங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. திவ்யா அவங்க குழந்தைய கிராஸ் பண்ணி போக அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஃபீல் ஆகுது. ஆனா ஒருத்தர் கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள சாமி கும்பிட நின்னுட்டு இருக்க அவங்களும் குழந்தையோட வந்து திவ்யா பக்கத்திலேயே நிக்கிறாங்க. திவ்யாக்கு இப்பயும் உள்ளுக்குள்ள ஏதோ ஃபீல் ஆயிட்டு இருக்குங்க. ஐயரை அர்ச்சனை பண்றதுக்கு அவங்க கிட்ட வந்து ராசி நட்சத்திரம் கேட்க அவங்களும் குழந்தையோட ராசி எல்லாம் சொல்றாங்க. இது அப்படியே நம்ம குழந்தையோட ஆச்சுன்னு திவ்யாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்ப கரெக்டா குழந்தை வேற அழ ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு திவ்யா குழந்தைய நான் வச்சுக்கிறேன்னு கேட்க ஆசையா கேக்குறாங்களேன்னு இவங்களும் திவ்யா கிட்ட குழந்தைய கொடுக்குறாங்க. அப்பதான் ஏஜென்ட்டும் அந்த கோவிலுக்கு வரான். இந்த ஜோடியை பார்த்துட்டு கரெக்டா அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறான். குழந்தை திவ்யா கையில இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆகுது. அந்த ஜோடி சாமிலாம் கும்பிட்டுட்டு திவ்யா கிட்ட இருந்து குழந்தைய வாங்குறாங்க. குழந்தை பார்த்தா திவ்யாவோட தாலியை டைட்டா புடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்குது. அதை பார்த்த ஏஜென்ட்டுக்கு இது சரியா வராதுன்னு குழந்தைய திவ்யா கிட்ட இருந்து புடுங்கி அமெரிக்கா ஜோடியா அங்க இருந்து அழைச்சிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரமா ஷாக்லயே இருந்த திவ்யா அந்த ஷாக்ல இருந்து வெளில வந்து அவங்கள துரத்திக்கிட்டு போக ஏஜென்ட் அவங்கள அங்க இருந்து வேக வேகமா அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா கசாப்பு கடைக்காரன் மூலமா இவன் தான் எல்லாத்தையும் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆனந்த் அவன் இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சு கரெக்டா கோயிலுக்கு வந்து சேர்றான். அங்க ஆனந்தும் திவ்யாவும் ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. திவ்யா நீங்க என்ன பண்ற, என்ன ஆச்சுன்னு கேட்க எதுவுமே சொல்ல முடியாம அவங்கள காட்டி நம்ம குழந்தைன்னு கத்துறாங்க. அதை பார்த்து ஆனந்த் வேகமா ஓடி போய் அவங்களோட காரை நிறுத்திடுறாரு. ஒரு வழியா தன்னோட குழந்தைய அவங்க கிட்ட இருந்து மீட்டுறாருங்க. ஆனந்த் டாக்டரை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு உள்ள போந்த ஒருத்தன் கத்திய வச்சு ஏஜென்ட்ட ஒரே குத்தி கொன்னுறான். யாரா இவன்னு பார்த்தா இவன் ராஜேந்திரனோட புள்ளங்க. ராஜேந்திரனை இவன் தான் கொண்டான்னு புள்ள கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. அதாங்க அப்பாவை கொண்டவனை வந்து பழி தீர்த்துக்கிட்டான். எப்படியோ பல போராட்டங்களுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் அவங்களோட குழந்தை கிடைச்சிடுதுங்க. இப்பதான் அவங்களுக்கு உயிரே திரும்ப வருது. தப்பு செஞ்சவங்க யாரும் தப்பிக்க முடியாது, தண்டனைக்கான காலம் தள்ளி போகுது அவ்வளவுதான்னு அவன் சொன்ன டைலாக்கோட அவன் செத்து கிடக்கிற ஃப்ரேமோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.